காங்கிரஸுடைய உடன்பாடுகள் வந்துருச்சு. இன்னும் சில கட்சிகளோட உடன்பாடுகள் ஏற்பட்டிருக்கிறதெல்லாம் பார்க்குறோம். இப்போ விடுதலை சிறுத்தைகள் இன்னைய வரைக்கும் எத்தனை தொகுதி கேட்டிருக்காங்க, எத்தனை தொகுதி திமுக தரணும், இந்த தகவல் எதுவுமே வெளியே வராம இருக்கு. இப்போ விசிகாக்கு எவ்வளோ தொகுதிகள் திமுக தரதா சொல்லப்பட்டிருக்குது? விசிகாவுடைய நிலைப்பாடு தான் என்னங்கய்யா? இல்லை, இப்போ விசிக்கு இப்போ பழைய தொகுதி 6 தொகுதி கொடுத்தாங்க. இப்போ டபுள் டிஜிட்டல் கேட்குறாரு. டபுள் டிஜிட்டல் 10 கேட்குறாரு. 8 கொடுத்து வீரமணி வீரமணி நடுவில் சமரசம் செய்தால் திருமா ஏற்றுக்கொள்வார்கள் என்ற நம்பிக்கை திமுக இருக்கு. எந்த காலத்திலையும் திருமா வெளியே போக மாட்டாரு. திருமாவை கட்டுப்படுத்துகிற அம்சம் வீரமணி. வீரமணி சொன்னால் திருமா கேட்டுக்கொள்வார். அப்போ 6க்கு பதிலாக இன்னும் 2 கொடுத்து 8 கொடுத்து திருமாவை சமரசம் செய்து விடலாம். எந்த சூழ்நிலையும் சமரசம் செய்து போன முறை அப்படித்தான் நடந்தது. அதனால திமுக விசிகாவை பற்றி அலட்டிக் கொள்வதே இல்லை. ஆனால் விசிகாவினுடைய வாக்கு விஜய்க்கு போகும். இது 100% உறுதி. திமுக பெரிய வாக்கு சதவீதம் சரிய போகிறது. இது தேமுதிக வாக்கே இல்லாத தேமுதிகவுக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜ்சபா சுதீஷ் நாடாளுமன்றத்துக்கு போக போகிறார். விடுதலை சிறுத்தைக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கல. நான் 3 முதல் 4% இருக்கு. செய்திகள் இருக்கிற ஓட்டு அப்படி கொத்து கொத்தாக திமுகவுக்கு விழு. இந்த முறை விழுகாது. காரணம், தேமுதிகவும் விசிகாவும் ஒன்றா என்ற ஒரு பெரிய விமர்சனம் கண்டிப்பா வரும். 2 பேருக்கும் ஒரே நிலையில் தான் சீட்டு கொடுக்குறாங்களா, இல்லை தேமுதிக விட கம்மியாக தான் வருமா விசிகாக்கு சீட்டு? இல்லை, தேமுதிக கூட கம்மியாக கொடுத்தா பேசாம ஆனால் திரும்ப கட்சியவே கலைச்சிடலாம். கட்சியே தேவையில்லை. 1/2%க்கு 3%க்கு ஒரே அளவீடுனா இந்த விசிக கட்சியே தேவையில்லை. உழைப்பு தியாகமே தேவையில்லை.